See, லாஸ்ட் வீக் பார்த்துருப்போம். கோல்டு வந்து கன்சாலிடேஷன்லேயே இருந்துட்டான். ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அண்டு ஒரே ஒரு வாட்டி இந்த வாரம் நான் பார்க்குறது என்னென்னா, அஃப்கோர்ஸ் வீக்லியில் நம்ம பார்க்க போகிறோம். பட் டெய்லியில் எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரேஞ்சான விஷயம், அவன் லோஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான் இல்லையா? இதில் 2 விஷயம் நடக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் திஸ் என்டையர் லோ பிகம்ஸ் எல்ஆர். இதை வந்து எடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். சம்டைம்ஸ். பட் மோஸ்ட்லி வந்து ப்ரைஸு இந்த விஷயத்த நான் வந்து போன வருஷம் இங்கே பார்த்துருக்கேன். 2025 பிகினிங்கில் இதே மாதிரி தான் நானும் என்ன பண்ணேன்னா, அப்போ தான் ஆல் டைம் ஹை. பார்த்துங்க, இதான் ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணியிருந்தான், ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு வந்தான், லோஸ் எல்லாத்தையும் எடுத்தான், இம்பேலன்ஸை விட்டு மேலே போயிட்டு இருந்தான். வி வேர் எக்ஸ்பெக்டட் டு டேக் திஸ் லோஸ். பார்த்தீங்களா? எடுக்கல. எடுக்காமல் ஸ்விங்கை பிரேக் பண்ணால் அதில் கிடைச்ச ஃபேர் வேல்யூ கேப் லுக் அட் ஹியர். ஸோ பிரேக் பண்ணால் இந்த எஃப்இஜியை பிரேக் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷாக க்ளோஸ் வச்சான். அதில் ரீடெஸ்ட் பண்ணால் அதோட கான். அதுக்கப்புறம் வரவே இல்லை, இந்த ஏரியாவுக்குள்ளே வரவே இல்லை. ஸோ இது வந்து நான் போன வருஷம் பிகினிங்கில் நான் பார்த்துருக்கேன். ஜனவரியில் பாருங்கள், போன வருஷம் பிகினிங்கில் நடந்தது இது வந்து இன்னும் 4 ஹவரில் பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது சரியான லிக்விடிட்டி. அப்படியே எடுக்காமல் ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சுட்டு போனான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படியே பாருங்கள், ஸ்ட்ரக்சர் அப்படியே வால்யூமெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க பாருங்கள், குட்டி குட்டி கேண்டில்ஸ் தான். ஆனாலும் வந்து அப்படியே தத்தி 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 போயிட்டான். ஸோ இந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நடந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ சம்டைம்ஸ் கோல்டு வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து வாட் யூ கால்டு இந்த ஸ்விங்கில் ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அவன் வந்து கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி எல்லாரும் மேக் பண்ணால் ஒரு 50% ரீடெஸ்ட் பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வராமையே கூட போகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஸோ இது வந்து நம்ம பழைய ஹிஸ்ட்ரி. ஸோ இது இருக்கிறது அவனோட பேட்டர்ன். அவன் வந்து எப்பயுமே அந்த மாதிரி பண்ணுவான். பட் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். இப்போ இன்றைக்கி இருக்க எக்கனாமிக் கண்டிஷனுக்கு ஓகே தான், ப்ரைஸ் வந்து போக வேண்டியதான், தப்பு இல்லை தான். பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு கோல்டு ரிலேட்டடாக ஏதாவது எக்கனாமிக்கல் நியூஸ் இருக்கான்னா, சைனா வந்து சில்வர் எக்ஸ்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சில்வரோட டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கோல்டும் வேறு வழி இல்லை, கூட சேர்ந்து போக தான் செய்வான். ஸோ வி ஹேவ் ஆல் டைம் ஹை வந்து நியர்பை நம்மளுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 74 84 ஒரு $10 டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ரீச் பண்ணாமல் வந்திருக்கோம். ஸோ நத்திங் டு சே. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்டையராக இந்த லோஸ்க்கு வருவானா தெரியாது. நம்மளோட டார்கெட் 3800 வாஸ் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் லாஸ்ட் குவார்ட்டரில். பட் வரவே இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வாரம் வரமாட்டான். ஏன்னா டிசம்பரில் வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஜனவரி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் மினிமம் 50% ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் ஃப்ரம் திஸ் லோ. இந்த லோவில் இருந்து இப்போ இனிமேல் க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த மாதம் வந்து எண்டுக்குள்ளே ஒரு ஹை க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? மேபி வந்து இந்த ஹையை தூக்கலாம்னு கூட வச்சுக்கலாமே. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஈக்லிபிரியம் வரைக்கும் ப்ரைஸால் ட்ராவல் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மேபி இந்த ஆர்டர் பிளாக்கோட ப்ரைஸ் வரலாம். அந்த 4000 ப்ளஸ்ன்றதை ஹோல்டு பண்ணுன்றதில் எல்லோரும் முடிவாக இருக்காங்க. ஸோ அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ வீக்லியில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அனதர் கேண்டில் வைஸ் சொன்னால் இந்த மாதிரி ஒரு அன்டெசிஷனல் கேண்டில் தான் நான் எதிர்பார்க்குறேன், ஒரு டோஜி கேண்டில் மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா. பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் டு டேக் அவுட் திஸ் ஹை அண்ட் ஷுட் க்ளோஸ் பிலோ. அவ்வளோதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வந்து ரொம்ப சிம்பிள் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ வீக்லியில் ஸோ மை பை சைடு லிக்விடிட்டி இந்த இதுதான். ஏன்னா வால்யூம் இதுக்கப்புறம் வந்து டோட்டலி டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். நீங்கள் வேணால் பார்க்கலாம், இந்த வாரத்தில் வந்து நமக்கு இன்னும் வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது 26 வரைக்கும் ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அப்புறம் 29 30 அது நியூ இயர் வந்துடும் வியாழக்கிழமை. அப்போது எப்படி பார்த்தாலும் 2 வியாழனும் நமக்கு வந்து பிரச்சனை தான். 25th கிறிஸ்மஸ் வியாழன், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் சனி 4 நாள். அப்போ தொடர்ந்து லீவ் இருக்கும். மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே 29 30 31 நெக்ஸ்ட் வீக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 2 3 அதுக்கப்புறம் ஃபுல்லாக லீவ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 5ஆம் தேதியிலேருந்து தான் ஆக்சுவல் மார்க்கெட் வால்யூமே நமக்கு ப்ரெசென்ட் ஆகும். அது வரைக்கும் வந்து நிறைய ஸ்பைக்ஸ் வந்து நடக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ ப்ரைஸ் க்ளோஸ்டு பிலோ லுக் அட் இயர். ப்ரீவியஸ் வீக்குக்கு லோவில் க்ளோஸ் வச்சுருக்கான்.
ஸோ ஐ எம் நாட் அ சிஆர்டி ட்ரேடர், டோன்ட் டேக் திஸ் அஸ் சிஆர்டி ஹை. இது வந்து லிக்விடிட்டி பர்ஜ் அண்ட் ரிவர்ட். ஸோ ப்ரைஸு ஸ்வீப் பண்ணிட்டு இன்சைடில் க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த இன்சைடில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு தெர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ். வெள்ளிக்கிழமை எப்பயுமே வந்து பிஎம் செஷனில் நியூயார்க்கில் வந்து ஒரு செல் ஆஃப் நடக்கும். பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன செல் நடக்கும். அதுதான் வந்து இது. வி கால் இட் அஸ் அ தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அஸ் ஐசிடி ட்ரேடர் வி கால் இட் அஸ் டிஜிஐஎஃப், தேங்க் காட் இட்ஸ் ஃப்ரைடே. ஸோ ஆல்வேஸ் அந்த விக்கை வந்து நம்ம அப்படி தான் கூப்பிடுவோம். ஸோ இதுதான் நடந்திருக்கு இப்போதைக்கு. நம்ம லாஸ்ட் வீக் நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா? டெய்லிலாம் என்ன நடந்துச்சுன்னா, பையர் வந்து மேலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் எல்லாரும் சிபிஐ நியூஸை ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போய் மேலே அவங்க பொசிஷன்ஸை க்ளோஸ் ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ வீக்லின்னு சொல்லும்போது நமக்கு வி ஹாவ் அ வீக்லி ஆர்டர் பிளாக் இஸ் தேர் அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டைனி ஃபேர் வேலி கேப். வீக்லியில் ஒரு சின்ன டைனி ஃபேர் வேலி கேப் இருக்குது. ஸோ வீக்லியோட ஆர்டர் பிளாக் இவ்வளோ தான். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஷுட் டேக் ஹை, அதுக்கப்புறம் லோக்கு வந்தால் தான் அப்புறம் இப்படி க்ளோஸ் ஆகணுன்றது தான் என்னுடைய இன்டென்ஷன். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கணுன்றது தான். ஸோ இப்படி நடந்தால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ரைஸில். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் இன் வீக்லி. டெய்லியில் அப்பா ரொம்ப கொடூரமாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பாருங்கள் ரொம்ப கன்சால்டேட் ஆகிட்டா. அதனாலே நம்மளால் வந்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியல. வால்யூம் இல்லை. கிட்டத்தட்ட 70% நம்மளுக்கு வந்து லாஸஸ் தான். ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள். பார்ப்போம், அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான டைம் இது இல்லை, ஜனவரி தான். ஓகேவா? ஓகே. ஸோ இஸ் த ஸ்விங்கு இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஸ்விங்கை வந்து ப்ராப்பராக பிரேக் பண்ண ஒரு டெய்லி எஃப்இஜி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வி ஹாவ் லாட் ஆஃப் ரிலேட்டிவ் வீக்கல் லோஸ், அதெல்லாமே ஓகே தான். பட் அதுக்கான சான்சஸ் ஆர் வெரி லெஸ். நான் எதிர்பார்க்குறது இவ்வளோ தான். ஓகேவா? இட்ஸ் மை திஸ் இஸ் மை இஆர்எல், திஸ் இஸ் மை ஐஆர்எல், அவ்வளோதான். ஸோ இஆர்எல் ஆர் ஐஆர்எல் டுவர்ட்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக்கு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து கைண்ட் ஆஃப் இந்த ஹையிலேருந்து போட்டோம்னா ஆல்மோஸ்ட் 130, அவ்வளோதான். ஏன்னா ப்ரீவியஸ் வீக் வந்து மண்டே டு லோ அண்ட் ஹை போட்டிங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஆல்மோஸ்ட் ஒரு $100 தான் ரன் ஆச்சு. அதனால தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக ட்ரேடே பண்ண முடியல. ஒரு மொமெண்டம் இல்லை. ஸோ எதுவுமே இல்லாமல் இருந்தப்போ ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு லோ டு ஹைன்னு போடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பாருங்கள் ஒரு $180 $200 நல்ல மொமெண்டம் இருந்தால் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல ட்ரேடு கிடைக்கும். பட் ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ். ஸோ வி ஹாவ் திஸ் வீக் லோ. இது வந்து நம்மளுக்கு ஒரு டேட்டா வீக் மாதிரி. இங்கே தான் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து லோவை இது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் திஸ் வில் பி அவர் செல் சைட் லிக்விடிட்டி. இங்கேருந்து தான் வந்து ரீட்டைலர்ஸை வந்து டேப் பண்ணி போனாங்க. ஸோ அதனால் புஷ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் வீக் ஆல்வேஸ் லிக்விடிட்டி, ஐ ஹோப் யூ நோ. ஸோ ரிஜெக்ஷன் வீக் வந்து ஆல்வேஸ் லிக்விடிட்டிஸ். ஸோ இதை வந்து ப்ரைஸ் போய் எடுக்கணும். ஸோ அதனால் டெய்லியிலையும் சரி 4 ஹவர் 1 ஹவர் எல்லாத்துலேயும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ஒரே ஸ்விங்கு தான். இந்த ஒரு ஸ்விங்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பாருங்கள், ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் எக்ஸ்பேன்ஷன், கன்சாலிடேஷன் எக்ஸ்பேன்ஷன், மறுபடியும் இப்போ பாருங்கள் கன்சாலிடேஷன், மைட் பி எக்ஸ்பேன்ஷன் இருக்கலாம். பட் அது வந்து ரிவர்சலுக்கானதாக தான் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் மேலே போகக்கூடாது. ஏன்னா ஆல் டைம் ஹை எடுத்தால் இங்கே கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் அகெயின் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் ஹை. அதனால் ஃபஸ்ட்டு ஹையை எடுத்துகிட்டு அப்புறம் லோவுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். லோ வந்து இங்கே இருக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் லோஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பெரிய பிரச்சனை தான். ஸோ அதனால் அவன் ஒரு டைரெக்ஷனில் ட்ரேட் ஆகிறது தான் நமக்கு ரொம்பவே நல்லது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கோல்டோட எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு. வேறு யாருக்கு ஏதாவது இருக்குன்னா நம்ம ஆஃப்டர் திஸ் அனாலிசிஸ் வில் டிஸ்கஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் என்னோடய சிம்பிள் அண்ட் இது ஈஸி இது. ஏன்னா போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த மொமெண்டம்குள்ளேயே போன ஃப்ரைடே செல் ஆஃப் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த மொமெண்டம்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரக் ஆகிட்டோம். ஸோ இந்த ஹை எடுக்கலை, லோ எடுக்கலை, மறுபடியும் உள்ளேயே இதாகிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த ஹையை மட்டும் எடுத்துகிட்டு ப்ரைஸ் ஸ்டே ஆகிடுச்சு அபோவ். மேபி நீங்கள் இந்த இது கன்சாலிடேஷனுக்கு ஒரு இது போட்டிங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அப்படியே மேலே போய் நின்றுச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே வரவே இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே. வால்யூம் இனிமேல் டிசம்பரில் இன்னும் கொஞ்சம் குறையும். அதனால் பெருசாக மூமெண்ட் இருக்காது. திஸ் இஸ் ஃபார் கோல்டு. கோ டு யூரோ நவ். யூரோ ஆஸ் யூஷுவல்
வீக்லி நம்மளோட லாங் டேர்ம் பயாஸ் வந்து புல்லிஷ் தான் வச்சுக்கோங்களேன். புல்லிஷ் தான் என்னோட லாங் டேர்ம் பயாஸ் வந்து இதுதான். நான் எதிர்பார்க்குறது வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் ஷுட் ஸ்டே அபோவ். இங்கே பாருங்கள், இந்த எஃப்இஜியில் இந்த சிபியில் போய் ட்ரேட் ஆகணுன்றது தான். ஏன்னா இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைஸை ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கோயிங் ஹை. அது வந்து ஆனால் நான் மோஸ்ட்லி டீலிங் ரேஞ்ச் தியரின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவேன், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது எனக்கு வந்து வி ஆர் ஹியர் அட் 0.75 லெவல். ஸோ 0.75 லெவல்னால் ஒரு டெர்மினஸ் கேப். இங்கே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி கன்சாலிடேஷன்ஸு நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் இது கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு யூரோ வந்து லாங் டேர்மில் பை தான். பட் ஆனால் ஷார்ட் டைமில் ஒரு சின்ன ஸ்விங்ஸ் எல்லாம் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் மேக்கர் சீரீஸ்ன்னு ஒன்று சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரியாது. மார்க்கெட் மேக்கர் சீரீஸில் எப்போயுமே ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரீமியமுக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியமுக்கும் நடுவில் தான் வந்து பொதுவாக வந்து ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஹெட்ஜிங் இன் த சென்ஸ் அவங்களோட டைரக்ஷனல் பயாஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணுறது அப்படின்னா இங்கேருந்தே அவங்க வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியமில் புதுசாக நியூ பையர்ஸ் வரமாட்டாங்க. ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரே ஒரு சர்ஜ் மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸை கீழே தள்ளி விட்ருவாங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லைக் தட். ஸோ அதனால் வந்து கைண்ட் ஆஃப் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஒன். அதுக்கு யூஎஸ் டாலர் வந்து உயிர்த்தெழணும். அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போதைக்கு மேலே போயிடும். ஸோ அதுக்கு சான்சஸ் ஹை, பார்க்கலாம். அதனால் லாங் டேர்ம் வீக்லியில் நான் வந்து யூரோ வந்து பையில் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்விங்குக்குள்ளே பார்ப்போம். இப்போதைக்கு இங்கே தான் இருக்கான். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து செப்டம்பர் 17 இதோட நியூஸோட ஹை இல்லையா? ரேட் கட்டு, ஃபஸ்ட்டு ரேட் கட்டோட ஹை. ஸோ அந்த விக் ரிஜெக்ஷனுக்குள்ளே இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இந்த இந்த இடத்துல அவன் வந்து ஒரு ப்ராப்பரான லோவை மேக் பண்ணிட்டு வந்தான், ஒரு ஸ்விங்கை க்ரியேட் பண்ணிட்டு வந்தான்னா கிடையவே கிடையாது. வீக்லியில் இது வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி தான். நம்ம முன்னாடி இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் ஈக்லிபிரியத்தில் எதிர்பார்த்தேன். எக்ஸாக்டாக ஈக்லிபிரியத்துக்கு வந்துட்டும் போனான். பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல பயங்கரமாக கன்சால்டேட் ஆகிட்டான். ஸோ அதனால் நான் வந்து இன்னும் எப்பயுமே ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டு, ஸ்டாப் ஹண்ட்டுக்கு வரக்கூடிய லிக்விடிட்டி ரெய்டோ இல்லை ஸ்டாப் ரெய்டு வாட் எவர் யூ கால் இட், அதுக்கு வந்தால் ப்ரைஸ் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவே கூடாது. அங்கேருந்து எஜெக்ட் ஆகிட்டு வெளியே ஓடிடணும். ஸோ ஆனால் ஓடாமல் ரொம்ப நாளாக ஸ்டே பண்ணிகிட்டு இருந்துச்சு ப்ரைஸ். இன்னமும் அங்கேயே தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் யூரோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக ஒன்றும் பெருசாக ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. அவன் வந்து ஒரு ஸ்விங்கு ஹை லோன்னு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ தான் அவனுக்கு வந்து ஒரு டைரெக்ஷனல் பயாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ வீக்லி ஸோ பியூட்டிஃபுல் செல் கேண்டில். ஸோ வி ஹாவ் அ இம்மீடியட் ஐஆர்எல் நியர்பை இல்லையா? இங்கே பாருங்கள், நியர்பை வி ஹாவ் அ வீக்லி ஐஆர்எல். ஸோ இஆர்எல் நமக்கு ஆல்ரெடி மேலே இருக்குது. வி ஹாவ் திஸ் ஹை அண்ட் வி ஹாவ் திஸ் ஹை. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஹையை வந்து தூக்குறதுக்கான சான்சஸ் ஹை. ஏன்னா இப்போதைக்கு அவன் வந்து பை சைட் லிக்விடிட்டி இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அண்டு 1.9 அதாவது 1.19ன்றதை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போதைக்கு முடியாது. ஜெர்மன் எக்கானமிலாம் ரொம்ப வீக்காக இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஆல்ரெடி கவுந்தது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க எக்கானமி வீக்கு. ஸோ அதனால் ஜெர்மன் எக்கானமி ஃப்ரெஞ்ச் எக்கானமிலாம் ஓரளவுக்கு நெக்ஸ்ட்டு மேபி ஏப்ரலுக்கு அப்புறம் தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு குவார்ட்டரில் தான் வந்து இதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்விங்கு. ஸோ பார்ப்போம். இது வந்து ஒரு லோவை ஸ்வீப் பண்ணிட்டு தான் லாங் டேர்ம் ஹைக்கு அவன் போகணும். தெரில எப்படின்னு. ஸோ அதனால் வீக்லியில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் இஸ் மை பை சைடு அண்ட் திஸ் இஸ் மை இன்டர்னல். அண்ட் ஹியர் வி கோ டெய்லி. ஸோ டெய்லி ப்ரீவியஸ் வீக் வந்து நம்ம அதே தான் எதிர்பார்த்தோம். ப்ரீவியஸ் வீக்கில் வந்து திஸ் டெய்லி எஃப்இஜி அண்ட் திஸ் டெய்லி எஃப்இஜி. ஸோ இது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எக்ஸாக்டில் இந்த எஃப்இஜிக்கு உள்ளேயே ஸ்டே பண்ணிட்டா அவனால் வந்து கீழே வர முடியல. ஸோ ஸ்டில் வி ஹாவ் அ டிஸ்கவுண்டட் ஃபேர் வேல்யூ கேப். இங்கே பாருங்கள், வி ஹாவ் டிஸ்கவுண்டட் டெய்லி எஃப்இஜி. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு உள்ளே தான் ட்ரேட் ஆகும். இதுக்கு இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுட்டு வந்த ஹை அவ்வளோதான். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லைக் திஸ். ஸோ இந்த லோக்கெல்லாம் இப்போ வருவான்றது டவுட். ஆனால் நான் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சரில் இம்பேலன்சஸே இல்லை அப்படின்னா ஆல் பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி அ ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து எந்த இம்பேலன்ஸும் இல்லை பாருங்கள் இந்த ஸ்விங்கில். ஸோ திஸ் இஸ் அ பியூர் லிக்விடிட்டி. ஸோ இதை வந்து ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாருங்கள் வேகமாக வருவான். அவன் பாட்டுக்கு பட்டுன்னு 2-3 கேண்டில் வச்சானா போதும், இது மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அதனால் தெர் வில் பி சம்திங். ஏன்னா ஒரு நியூஸு
அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் மூமெண்ட் ரெண்டுமே ஒரே நேரத்தில் கோயின்சிடென்ஸாக வரும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்னிக்கல் டேட்டாவில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அது வந்து நியூஸால் வந்து அழகாக விழுந்துட்டு, ஆனால் நம்மளை அது பேனிக் கிரியேட் பண்ணோம். ஆனால் அந்த பேனிக்லேருந்து நம்ம வந்து வெளியே வர்றதுக்குள்ளே ப்ரைஸ் மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி மேலே அது பாட்டுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலையே இருக்காது. ஸோ நம்ம வந்து அதை பயப்படவும் மாட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் லுக் அட் ஹியர். திஸ் டெய்லி எஃப்இஜி ஸ்டில் ஹோல்டிங் த ப்ரைஸ், ரைட்? இந்த எஃப்இஜியை ப்ரைஸால் இன்னமும் பிரேக் பண்ண முடியலை. இந்த எஃப்இஜி தான் வந்து என்டையர் லோவை ஸ்வீப் பண்ணுறதுக்கு இந்த லோஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஸோ நான் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சொல்லியிருப்பேன் இந்த லோஸ் மொத்தத்தையும் அவன் வந்து எடுக்கணும் அப்படின்னு. என்னோடய பழைய வீக்லி அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சிலே நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த பிபிஆருக்கு வரணும், இந்த டெய்லி எஃப்இஜி மட்டும்தான் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு ப்ரைஸை. இந்த டெய்லி எஃப்இஜியை ப்ரைஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து மீட் பண்ணிடுவோன்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், பிரேக் பண்ணால் மறுபடியும் போனால் ஆர்டர் பிளாக் வரைக்கும் டீப்பாக இன்சைடில் ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்து ஒரே அடி மொத்தமாக அடித்து இந்த பிபிஆர்லேருந்து அதுக்கப்புறம் அவன் வந்து நல்லா ஸ்ட்ரக்சர் மேக் பண்ண ஆரம்பித்தான். ஸோ இங்கே வந்ததுக்கான ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா அவனுக்கு இம்பேலன்ஸ் இருந்தது இங்கே ஒன்று தான் இருந்துச்சு. இதுக்கு கீழே வேறு எதுவுமே இல்லை அவனுக்கு. அதனால தான் அங்கேருந்து பாருங்கள் நேராக இங்கே வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் தான் ரீடெஸ்ட் ஆனால் அண்ட் தென் ஹீ டர்ன் பேக். லுக் அட் ஹியர். ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த எஃப்இஜியை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திஸ் எஃப்இஜி ஐஎஃப்இஜியை ப்ரைஸை ஸ்டாப் பண்ணி மேலே அனுப்பி விட்டுச்சு. வி ப்ரோக் திஸ் ஹை, இந்த ஹை, அப்புறம் இந்த ஹை எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சாச்சு. இந்த என்டையர் லிக்விடிட்டிஸ் டேக்கன். இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து என்ன பண்ண முடியல, இந்த எஃப்இஜிக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்க முடியல. இதுக்குள்ளே நல்லா ஸ்ட்ராங்காக கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தா நம்ம ஐஆர்எல்லேருந்து நல்ல புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். பட் அவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அதனால் வால்யூமும் கிடையாது. அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் ஷுட் ரிவர்ஸ். இந்த இதுக்கே விக்கிக்கே போவானான்றது எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. லெட் சி. ஸோ அதனால் திஸ் வில் பி அவர் ஹை ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டிஸ். ஸோ திஸ் இஸ் அவர் டெய்லி ஆர்டர் பிளாக், திஸ் இஸ் அவர் டெய்லி எஃப்இஜி. ஸோ இது வந்து டெய்லியில் ஒரு ரிஜெக்ஷன் பிளாக், ஓகேங்களா? ஸோ இந்த எஃப்இஜியை எப்பயுமே மறந்துடாதீங்க. இந்த எஃப்இஜி வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் ப்ரைஸு ஐஆர்எல்லில் பட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இஆர்எல்க்கு வந்து எடுத்துகிட்டு நேராக கீழே வந்தானா இந்த எஃப்இஜி அவனை ஹோல்டு பண்ணி மேலே அனுப்பிடும். அது வந்து அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் காமிச்ச லுக்கட்டியர். ஸோ சேம் இந்த விக்கு பார்த்தீங்களா, நேராக உள்ள ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் போச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸு இங்கேருந்து அவன் கிளம்பி மேலே போகிறான்னா இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக்கில் தான் நடக்கும். பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எஃப்இஜி எல்லாம் மறந்துடாதீங்க. நிறைய பேர் இதெல்லாம் எடுக்க மாட்டீங்க. இதை பட்டுருச்சு, மிட்டிகேட் ஆகிடுச்சு, ஆர்எல்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் வி கால் இட் கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு என்னென்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பவர் இல்லாமல் போயிடும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ எல்லா எஃப்இஜியும் வந்து ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேவா? நான் வந்து இதை கூட எடுப்பேன். ஸோ இங்கே பாருங்கள் கட்டியர், எனக்கு இந்த ஐஎஃப்இஜியும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஐஎஃப்இஜிலையும் ஒரு குவாட்ரத்தையும் எப்படி வந்து அவன் ட்ரேட் பண்ணான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். ஸோ வந்து இம்பேலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஆஸ் ஐசிடி ட்ரேடர். ஸோ யூரோ இவ்வளோ தான். 4 ஹவர்ஸில் பெருசாக நான் பார்க்க மாட்டேன். 4 ஹவர்ஸ்ன்னு பார்க்க மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாருக்கும் சொல்கிறது தான், ரேண்டமாக போடுறது, 4 ஹவர் ஆர்டர் பிளாக் எடுக்கிறது, 4 ஹவர் எஃப்இஜி எடுக்கிறது, எம்எஸ்எஸ் கிடச்சோடனே பை பார்க்குறது, இல்லை வந்து 50% டேப் பண்ணிட்டான்னு பை ரேண்டமாக பார்க்காதீங்க. வீக்கில் என்ன டெய்லியில் என்ன இருக்கும். ஸோ டைம் ஆஃப் த டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், எந்த செஷனில் இருக்கோம், அந்த செஷனில் இருக்கிற ட்ரான் லிக்விடிட்டி என்ன. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நான் கூட தான் டெய்லியில் வருவான், ஏஷியாலேயே வந்துட்டு போவான், சம்டைம்ஸ் விட்டுட்டு ஓடிடுவான் ஏஷியாவில் கூட பட்டுட்டு. அதுக்காக வந்து நம்மலாம் ஒரே பண்ணக்கூடாது. நமக்கு எப்போ கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிதோ, லண்டனில் வந்து நல்ல ஷிஃப்ட் கிடச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல இம்பேலன்ஸ் கிடச்சி அங்கேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா ஜஸ்ட் க்ளோஸ் த டே, அவ்வளோதான். அது வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் கண்டிப்பாக ட்ரேடே எடுத்தாகணும், டெய்லி எஃப்இஜியில் பட்டுட்டானே போயிடுவானே அப்படிலாம் துடிக்காதீங்க. வருஷம் பூரா அவன் நவுந்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ அதனால் எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா கேப்சர் பண்ணலாம், ஓகே? ஸோ டெய்லினா 1 ஹவர். ஸோ 1 ஹவர்லேயும் வீணோ டெய்லி எஃப்இஜி 1 ஹவரில் வி நீட் அன் ஆர்டர் பிளாக். எஸ், திஸ் இஸ் த ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக்குன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஐ ஹாவ் எல்ஆர். ஸோ வந்து லோஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து எடுக்கிறதா இருந்தால் லுக் அட் திஸ் த பர்ஃபெக்ட் ஆர்டர் பிளாக். லுக் அட் திஸ் த ஆர்டர் பிளாக். எனக்கு தெரிஞ்சு இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு
இவன் வந்து இங்கே வந்தான்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு ப்ரைஸ் ஹோல்டு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மேபி ஹையர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் மேலே போய் பார்த்தீங்கன்னா எஸ் திஸ் த 4 hour ஆர்டர் பிளாக். ஸோ நல்ல லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லோஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் ஆனானா ஹை செட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, கம்மி தான். இங்கேருந்து என்ன ஒரு 100 பிப்ஸ் தான். 100 பிப்ஸெல்லாம் ஈஸிங்க பாருங்களேன். இந்த விக்கிலேருந்து இதுவே வந்து 100 பிப்ஸ் சாலிடாக நான் வந்திருக்கான். ஸோ இந்த 100 பிப்ஸ்ன்றதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. பட் லெட்ஸே இந்த டெய்லி எஃப்இஜி வந்து ஹோல்டு பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். ஹோல்டு பண்ணும், ஓகேவா? ஸோ எனக்கு யூரோ இப்போ ரீசெண்ட் டைமில் லண்டன்லேயும் சரி நியூயார்க்லேயும் சரி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ ரீசெண்ட் டைமில் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஓவராக கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னால் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸை வந்து ரொம்ப இம்பேலன்ஸே இல்லாமல் ஓவர் பேலன்ஸ்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது வந்து ப்ரைஸில் வந்து கஷ்டம். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு இம்பேலன்ஸை கூட அவன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. கம்ப்ளீட்டாக ஸ்வீப் ஆஃப் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டு தான் போனான். பார்த்தீங்களா, ஒரு இம்பேலன்ஸை கூட லெஃப்ட் ஓவராக விட்டுட்டே போக முடியல அவனால். ஏன்னா வால்யூம் அந்தளவுக்கு இல்லை, பட் அந்தளவுக்கு ரொம்ப சோகமான நிலைமை. ஸோ அதனால் வந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். இப்போ தான் ஓரளவுக்கு பாருங்கள், இந்த ஸ்விங்குக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கப்புறமும் இந்த டிசம்பர் விட்டுருங்க, ஜனவரிலேருந்து சூப்பராக இருக்கும் யூரோ. நம்ம சூப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஐ வில் பி ட்ரேடிங் யூரோ இன் லண்டன். லண்டனில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த யூரோ ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, சில்வர் புல்லட் சூப்பராக இருக்கும். ரைட், திஸ் இஸ் ஹவ் ஐ செக் யூரோ. ஜிபிபி இந்த சேம் வீக்லி ரொம்ப வீக்கான கண்டிஷனில் இருக்கான் அவன். இருந்தாலும் வேறு வழியே இல்லை. அவன் வந்து என்ன பண்ணுறது, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். ஆஸ் வி ஸ்பீக் ப்ரைஸ் இந்த ரிலேட்டிவ் வீக் லோஸை ஸ்வீப் பண்ணால் இந்த மந்த்லியோட ரிஜெக்ஷனு இதிலேருந்து மேலே போனால் அது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் வீக்லி எஃப்இஜி பிகேம் ஐஎஃப்இஜி. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது என்ன, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து இப்போ இந்த ப்ரைஸ் வந்து ஒன்றும் இல்லை, அந்த எஃப்இஜியை வந்து ஐஎஃப்இஜியை வந்து லைட்டாக டேப் பண்ணிட்டு அதோட டைரெக்ஷனில் திரும்பவும் திருப்பிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பை பார்க்கலாம். நமக்கு தேவை லோ ஆஃப் த டே ஆர் லோ ஆஃப் த வீக் வந்து ஷுட் பி செவ்வாய்க்கிழமை. ஸோ வீக்லி பயாஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் எல்லாருக்கும், வீக்லி PO3 பார்க்குறது எப்படின்னு. ஐ திங்க் இந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவர் லாஸ்ட் 2 வீக்ஸ் இது வீக்லி லோஸ் வில் பி அ ஹியூஜ் லிக்விடிட்டி. ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிளிங். லுக் அட் இயர், லாஸ்ட் 2 வீக்ஸாகவே வந்து ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதால் மேலே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்க முடியல. அப்படின்றப்ப வி ஹாவ் அ 100% சான்ஸ் டு ரீப்ரைஸ் இயர். ஓகே, அண்ட் தென் கோ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ அதனால் இந்த டெய்லி வீக்லி ஐஎஃப்இஜி இஸ் இனஃப் ஃபார் யூ ஆல் டு மேக் அ ஐஆர்எல். அதனால் இந்த ஐஆர்எல்குள்ளே ட்ரேட் ஆகிறத நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வீக்லியில் அஃப்கோர்ஸ் வி ஹேட் அ ரிஜெக்ஷன். இப்போதைக்கு நான் மண்டே எப்படி எதிர்பார்க்குறேன்னா, வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன் ஹியர். ஐ டேக் திஸ் ரிஜெக்ஷன் பிளாக். ஸோ வீக்லினா 4 ஹவரில் ஓகே வி ஹாவ் அ ஹைஸ். இது வந்து பயங்கரமான நியூஸில் அந்த க்ரியேட் ஆன ஹைஸாக இருக்குது. ஸோ அதனால் ஆல் லிக்விடிட்டிஸ் அப்பா பயங்கரமாக இருக்குது. லோவர் டைம் ஃப்ரேமில் வரேன், நம்ம டெய்லியில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்பா பியூட்டிஃபுல் கைஸ். ஆஹா, டெய்லியில் உங்களுக்கு அருமையாக இருக்கிறது. ஏன்னா ப்ரைஸ் பாருங்கள், எல்லா கேண்டில்ஸும் நான் வந்து நிறைய நாள் சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரே இடத்துல அடிக்கடி ப்ரைஸோட கேண்டிலோட ஓப்பனும் க்ளோஸும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியா தான் வந்து மோஸ்ட் வாண்டட் ஏரியா. ஸோ இந்த ஏரியா வந்து மோஸ்ட் வாண்டட் ஏரியா. ஸோ இதை வந்து அப்படியே பட்டுன்னு வந்து க்ளோஸ் வச்சுருவான் கேண்டில். ஒரு நல்ல கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து வைக்கும். நான் சில நேரத்தில் பார்த்துருக்கேன், சில ஒரே இடத்துல இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகுறதெல்லாம் நடக்கும் நிறைய பேர்ஸில். ஈவன் டெய்லி மட்டும் இல்லை, 1 hour இதிலெல்லாம் நடக்கும். ஸோ இங்கேயும் பாருங்களேன், லோக்கட்டியர் இந்த இடத்துலையும் வந்து ஜிபிபியில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரே நியர்பையில் பாருங்கள் கேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே. ஸோ அது நடக்கும். இப்பயும் கிட்டத்தட்ட மோஸ்ட் வாண்டட் மாதிரி ஏரியாவாக ஆயிடுச்சு இப்போது. ஸோ அதனால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங். இது எல்லாமே இந்த லாஸ்ட் 2 வீக்ஸோட
ஸோ இதை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆனால் வீக்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்களா, எல்லா லோஸும் பாருங்களேன், செவ்வாய்க்கிழமை, இது வந்து செவ்வாய்க்கிழமை, இது ஆல்மோஸ்ட் புதன்கிழமை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இது இவங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பாருங்கள், வியாழக்கிழமை. ஸோ இது ஆக்சுவலாக யூரோ ஜிபிபிலாம் நான் வந்து சொல்கிறேன், அந்த ஒரு பேசிக், அதாவது டியூஸ்டே வந்து ஹை ஆஃப் த வீக் ஆர் லோ ஆஃப் த வீக், தேர்ஸ்டே வந்து லோ ஆர் ஹை, இது வந்து இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், இந்த வீக்கோட ஹை ஆஃப் த வீக் வந்து தேர்ஸ்டே நடந்துட்டு ஃப்ரைடே கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா, அண்ட் மண்டே டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் மேக் பண்ணிட்டு வெட்னஸ்டே மேலே போயிருக்கான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. யூரோ அண்ட் ஜிபிபி இருக்கிற எல்லா பிகினர்ஸ்க்குமே ஃப்ரெண்ட்லியான ஒரு பேருன்னா யூரோ ஜிபிபி தான். நானே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன்ல, யூரோவில் யாராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்னா அவங்க அப்புறம் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கே சூட்டபிள் கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா யூரோ தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பேசிக் பேர், ஹை வால்யூம். ஏன்னா ஹை வால்யூம் இருந்தால் ஐசிடி கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேலை செய்யும். ஏன்னா அவங்க ஆர்டர் பிளாக்லாம் போக தேவையில்ல, நல்லா டீப்பாக வந்து எல்லா ஸ்ட்ரக்சரையும் ரீட் பண்ண முடியும் நம்மளால். இம்பேலன்சஸில் சூப்பராக ட்ரேட் பண்ணலாம், லிக்விடிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூரோ ஜிபிபி இதெல்லாம் வந்து ரொம்ப பாருங்கள், நல்லா புரியும். ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸில் பிளான் பண்ணுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஸோ ஆல்ரெடி இந்த ஹையை எடுக்க முடியாமல் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஆர்டர் பிளாக்கு, இந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டுட்டு ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்கு, எஃப்இஜி இதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் ஐசிடி ட்ரேடர் நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் நாளைக்கு என்ன சொல்கிறதுனா, ஒரு பேட்டர்னாக பார்க்குறத நிறுத்திட்டு மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கு, லிக்விடிட்டி வைஸ் அவன் எந்த பக்கம் போயிட்டுருக்கான், எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்தால் நான் எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ வீக்லி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஹியர். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது டெய்லியில் எனக்கு வந்து இந்த லோஸ் எல்லாமே லிக்விடிட்டி தான். எனக்கு பாருங்கள், இந்த ஏரியா பர்ஃபெக்டாக வருது. ஸோ எனக்கு ஒரு நல்ல கேண்டில் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்டு 4 ஹவர்லாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இது தான். அண்ட் 1 ஹவர், எஸ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். எனக்கு வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன், கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன், கன்சாலிடேஷன், எக்ஸ்பேன்ஷன். ஆனால் இது வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ப்ரைஸ் பார்த்திங்களா, போய் ஸ்வீப் பண்ணிவிட்டு மறுபடியும் அழகாக வந்து ஒரு ஷார்ட் டைம் லோஸை ஸ்வீப் பண்ணியிருக்கான், ரீப்ரைஸ் பண்ணியிருக்கான், மறுபடியும் ஒரு ஷார்ட் டைம் ஹை, அதை எடுத்து இன்டர்மீடியட் ஹையாக மாற்றிட்டு இது இன்டர்மீடியட் ஹையாக மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ஷார்ட் டைம் ஹை. ஸோ இப்போ இது வந்து ஷார்ட் டைம் ஹையாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, ஸோ ஒரு சூப்பரான ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. எந்த பக்கம் போட்டாலும் நிறைய பேர் இப்படி கூட போடுவாங்க. ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரீட்டைலர்ஸோடைய ஐடியாலஜி. அப்போ அதை பிரேக் பண்ணுறது தான் அல்கரிதத்துக்கு வேலை. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் வந்து உடச்சிரும். ஸோ அவங்க எல்லாரையுமே உள்ளே கொண்டு வந்து, ஸோ அதனால் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம வந்து நல்லா பைஸ் பார்க்குறது இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா? ஸோ எப்பயுமே லெஃப்ட் சைட் ஆஃப் த சார்ட் இருந்தால் ரைட் சைடில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வி ஹாவ் அ லெஃப்ட் சைட் ஆஃப் த சார்ட். ரைட் சைடில் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து ஒபே பண்ணுதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நான் வந்து டிஎக்ஸ்ஒய் ஆல்ரெடி பார்த்து வச்சிட்டேன். ஸோ டிஎக்ஸ்ஒய் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டிஎக்ஸ்ஒய் வந்து எனக்கு தெரியும் டோட்டலாக அவன் வந்து கீழே போகணும். நான் மந்த்லியிலே வந்து சொல்லியிருப்பேன், டிஎக்ஸ்ஒய் வந்து இன்னும் வந்து கீழே போய் ரீடெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு. பாருங்கள், இந்த லோஸ், இந்த ரிலேட்டிவ் வீக்கல் லோஸை வந்து எடுக்கிறது அவனோட வேலை. இந்த ரிலேட்டிவ் வீக்கல் லோஸ்னால் நான் யூரோவில் சொன்னேன் தெரியுங்களா, அவன் வந்து ஆல் டைம் ஐ மேலே வந்து போய் ட்ரேட் ஆவான்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஏரியாவை அவன் தூக்கும்போது இது நல்லாயிருக்கும். ஸோ வீக்லியில் அது இன்வெர்ஷனில் காட்டினோன்னா எக்ஸாக்ட்லி உங்களுக்கு யூரோ மாதிரியே இருக்கும். பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்லி யூரோ. நான் இந்த ஹை, அதே மாதிரி யூரோவை நான் இந்த வீக்லியில் எதிர்பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல வீக்லியில் இருக்க எஃப்இஜி எதிர்பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? ஸோ டிக்ஸியை நம்ம வந்து அங்கே தான் எதிர்பார்க்குறோம். நான் இன்வெர்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லுக் அட் ஹியர், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஹியர் டிக்ஸி. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நியூஸ் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற பாருங்கள். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அனதர் 1% ரேட் கட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 1% ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் யூஎஸ் டாலர் வந்து ஃபால் ஆகும். கிராஜுவலி கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அப்படி ஃபால் ஆகும்போது கரெக்டாக யோசிச்சு பாருங்கள், அவங்க ரேட் கட் பண்ணுறதுக்கும் நம்ம எதிர்பார்த்த பிடிஆர்ஏக்கு ப்ரைஸ் வந்து டேக் ஆகுறதுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ அதனால் இப்போவும் சொல்கிறேன், பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தால் காலையில் ஓப்பன் பண்ணோம் ட்ரேடிங் வியூ தவிர வேறு எதுவும் பார்க்குறதில்ல. எதுக்கு ரெட் ஃபோல்டர் நியூஸு, என்ன பண்ண போகுது, யார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் எனக்கு என்ன அப்படிலாம் இருந்தீங்கன்னா லாங் டேர்மில் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா?
ஓகே. ஒரு நாட்டில் எந்த பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு வந்தாலும் அது யாரால் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, அவங்களோட ஐடியாலஜி என்ன, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டு அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆக போகுது, இதெல்லாம் தெரியணும். ஏன்னா இப்போ அந்த லேடி பிரைம் மினிஸ்டர் ஜப்பானில் வந்ததுனால கிரிப்டோ மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஃபாலை சந்திச்சிருக்கு, அவங்க எப்படி லிக்விடேட் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது அவங்க ரேட் கட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 30 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க வந்து ரேட் கட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா வந்ததுனால தான். லாஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் நடந்திருக்காது, ரேட் கட் மூமெண்ட்டே இருந்திருக்காது. அப்போது கிரிப்டோக்கு லிக்விடேட் ஆகியிருக்க மாட்டாங்க யாருமே. ஸோ இதெல்லாமே யூஎஸோட பிளான் தான். ஸோ ட்ரம்ப்போட சப்போர்ட்டில் தான் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் லேடி பிரைம் மினிஸ்டர் ஜப்பானுக்கு வராங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்னாடியிலேருந்தே வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் மூமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்கெட் மூவ் என்னன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் வந்து பொசிஷன்ஸை வந்து இது பண்ணுவாங்க. கரெக்டாக யாரெல்லாம் கிரிப்டோவில் வந்து லெவரேஜே இல்லாமல் பொசிஷன் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இன்னும் பொசிஷனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் தான், இன்னும் லோவில் வர பை பண்ணுவாங்க. யாரெல்லாம் 100x 200xன்னு சொல்லி லெவரேஜை வாங்கி ட்ரேட் பண்ணாங்களோ எல்லாருமே பொசிஷனை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் 1.5 பில்லியன் வந்து ஒய்ப் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் டிக்ஸி டெஃபினெட்லி கம்மிங் டு டெஸ்ட் திஸ் லோ. ஓகே, யாராவது ஒருத்தர் இந்த லோஸை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு எஸ்எம்டி கொடுத்தாங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா, அதுக்குன்னு ஒரு நல்ல பிரசிடெண்ட் வருவார் அமெரிக்காவை மீண்டும் உயிரோட எழுப்புறதுக்கு. அப்போ இந்த நேரங்கள்லாம் நடக்கும். ஸோ எல்லாமே ஒரு காரணத்தோடு நடக்கும். அதனால் நியூஸை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லோ எடுக்கணுன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு முட்டாள்தனமான அனௌன்ஸ்மெண்ட்டை போடணும், அப்போ தான் இது உடச்சி கீழே வரும்னு. ஓகேவா, ஸோ இதுதான் டிஎக்ஸ்ஒய் பார்க்கலாம். நம்ம டிஎக்ஸ்ஒய் வீக்லி கட்டியர் நான் வந்து டெய்லியிலே வரேன், டெய்லி மட்டும் போதுமானது. ஸோ ப்ரைஸு ஆல்ரெடி இந்த மந்த்லி ரிஜெக்ஷன்லேருந்து போயிருந்துச்சு, நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக. இங்கே பாருங்கள், மந்த்லி லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு இன்சைடு க்ளோஸு. ஸோ இங்கே போகிறப்ப மந்த்லினா டெய்லி தான் நம்ம பார்ப்போம். டெய்லி லுக்கட்டியர் we had this இன்வர்ஷனில் டேப் பண்ணால் ப்ரைஸ் எஜெக்டட். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் என்டையர்லி புல்லிஷ் பிடிஆர்ஐஸை மட்டுமே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் எல்லா புல்லிஷ் பிடிஆரையும் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து க்ளீனாக வந்து வாட்ச் பண்ணிட்டு போனால். ஸோ இது எல்லாத்தையுமே டேப் பண்ணிட்டு திரும்ப இது இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணலையேன்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் அ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இல்லையா, இது வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் எஜெக்ட் ஆகிட்டு அஃப்கோர்ஸ் அனதர் வால்யூம் இம்பேலன்ஸ், அதை கூட ப்ரைஸ் வந்து விடாமல் வந்து டேப் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் மேலே போச்சு. ஸ்டேடு 2 more weeks, அதுக்கப்புறம் அதால் ஸ்டே பண்ண முடியல அண்ட் கம்மிங் பேக் நவ். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல அப்படியே எடுக்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஐஏ ஸ்வீப் பண்ணியாச்சு, வி காட் அவர் இன்வர்ஷன். பட் இயர் ஐ ஆல்வேஸ் டேக் வித் இம்பேலன்ஸோடு தான் நான் வந்து எப்போயுமே ப்ரைஸ் எடுப்பேன். ஸோ இம்பேலன்ஸ் ப்ரைஸ் இன்சைடில் ட்ரேட் ஆகியாச்சு, மறுபடியும் கம்மிங் டவுன். லுக் இயர், இந்த விக்கை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நான் எடுப்பேன். ஸோ இந்த ஒரு விக்கோட ப்ரைஸ் ஆக்ஷனால் எந்த பயனும் கிடையாது. ஓகேவா, இந்த விக்குனால். ஸோ இந்த இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும்போது லுக் இயர், ப்ரைஸ் பியூட்டிஃபுல்லாக வந்து அழகாக ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. ஸோ நவ் வி ஹாவ் அனதர் டெய்லியில் பியூட்டிஃபுல் ரிஜெக்ஷன். ஸோ ப்ரைஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அகெயின் நத்திங். இதுக்குள்ளே இருந்து மறுபடியும் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும், கீழே வரணும். வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வால்யூம் இம்பேலன்ஸ். எல்லா வால்யூம் இம்பேலன்ஸு தான் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஸோ அதனால் இதை ட்ரேட் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணால், இங்கே புல்லிஷ் எப்படி பிடிஆர்எஸை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போனான்னா இது பியரிஷ் பிடிஆர்எஸை ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஆர்டர் ஃப்ளோ இஸ் பியரிஷ். ஓகேவா, ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ணுறது கற்றுக்கங்க. ஸோ ஆர்டர் ஃப்ளோ பியரிஷில் இருக்குது. பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோஸ் எல்லாத்தையும் வந்து பிடிஆர்எஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் வருது அன்டில் பிரேக்கிங் எனிதிங். ஓகேவா, ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோ மாறாது. ஓகே, இதுதான் டிஎக்ஸ்ஒய். சேம் யூரோட அப்படியே ரிவர்சல் தான். ஓகேவா, நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். வேறு கிடையாது. ஸோ இப்போ வந்து இந்த ஏரியாவை டோட்டலாக இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் பாருங்கள், இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் வாஸ் பெண்டிங். நவ் ஈ ஃபில்டு திஸ். லுக் அட் ஹியர், இந்த வால்யூம் இம்பேலன்ஸை பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிட்டு தான் ப்ரைஸ் போயிருக்கு. அப்படி போகிறதா இருந்தால் நான் எப்பயுமே என்ன சொல்வேன், ரிஜெக்ஷன் பிளாக்ல ப்ரைஸ் ட்ரேட் ஆகாமல் போகக்கூடாது. ரிஜெக்ஷன் பிளாக்கோட ஈக்குலிபிரியத்துக்கு மினிமம் ப்ரைஸ் வரணும்னு சொல்லுவேன். வரவே இல்லை. அப்படி பார்க்கும்போது வி ஹாவ் 2 lows. அப்போ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துச்சுன்னா இந்த வால்யூம் இம்பேலன்ஸை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணோம், தென் இட் வில் ரீடெஸ்ட் பேக் அண்ட் கம்மிங் டவுன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஹவ். வேறு நம்ம என்ன பார்க்க போகிறோம், நாஸ்டாக்.
ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேருக்கு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் எந்த பேர் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் ஐ எம் செலக்டிங் MNQ லுக் அட் ஹியர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திஸ் சஸ்பென்ஷன் பிளாக், அது முடிஞ்சு போச்சு. அடுத்து எனக்கு டெய்லியில் இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் தான் என்னுடைய டார்கெட்டு. லிக்விடிட்டி இல்லாத நேரத்தில், அதாவது ஹை இம்பேக்ட் நியூஸஸோ இல்லை வந்து பெரிய பெரிய வால்யூம்ஸ் இல்லைன்னா ப்ரைஸ் வந்து இதை தான் ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியர்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் வேலை. அண்டு 1 more hour ப்ரைஸ் வந்து நான் ஒரே ஒரு 1 hour எஃப்இஜி சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஸ்மார்ட் மணி ரிவர்சல் வந்து இன்னமும் வந்து இந்த ஒரு 1 hour எஃப்இஜிஸ் ஹோல்டிங் த ப்ரைஸ். லுக் அட் ஹியர். இந்த ஒரு 1 ஹவரில் ஒரு எஃப்இஜி இருக்குது. இந்த எஃப்இஜி அன்னைக்கு சொன்னேன், நான் எப்போல்லாம் சொல்கிறேனோ அங்கே பாருங்கள், அந்த எஃப்இஜியை படும்போதெல்லாம் ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இது ரிவர்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸ்டில் திஸ் எஃப்இஜி இஸ் வேலிட் அன்டில் பிரேக்கிங் திஸ் எஃப்இஜி தேர் இஸ் நோ ஆல் டைம் ஹை. ஓகேவா? ஸோ இதை இப்போ பண்ணிடும் அப்போ பண்ணிடும்னு சொல்லி 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 கிட்டத்தட்ட இது எப்போ நவம்பர் கிரியேட் ஆனது பாருங்கள். இன்னமும் வந்து 2 மாதம் முடிய போகுது. ஆனாலும் அவனால் அந்த எஃப்இஜியை பிரேக் பண்ண முடியல. ஓகேவா? ரைட்டு. ஸோ அண்ட் தென் வந்து ப்ரைஸு 1 ஹவரில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? 2 ட்ரேடிங் ஹவர்ஸ். ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் ப்ரைஸ் வந்து செல் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. வில் கோ வித் நாஸ்டாக். ஓகே, ஸோ NAS 100லேயே நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் NDX 100 பார்ப்பீங்க. ஸோ இந்த ஹைஸ் எல்லாமே வந்து ஸ்வீப் பண்ணி அகெயின் ஸ்டே பண்ணிச்சு. நிறைய பேர் வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையுமே ஃபெயில் பண்ணி விட்டு தான் ப்ரைஸ் கீழே வந்துச்சு. தீஸ் ஆல் ஆர் நைஸ் மொமெண்டம். ப்ரைஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஸோ ஆஸ் வி எக்ஸ்பெக்ட், நான் வந்து ஒரு ஷார்ட் டைம் ஹையை ஸ்வீப் பண்ணாமல் ப்ரைஸ் போகிறது வந்து நான் எப்போயுமே விரும்ப மாட்டேன். ஸோ இதை வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து டெய்லி we are having this high டெய்லியோட விக் ஒன்று இருக்குது. ஸோ இதை எடுக்கணும். நிறைய பேர் சொல்லலாம் ப்ரைஸ் புல்லிஷ் ஆகிடுச்சு, நல்லா பார்த்தீங்களா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ரீப்ரைஸ் ஆகும்போதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் க்ளோஸ் வச்சுருக்கான். அடுத்த 2-3 நாள் பொத்துன்னு விழுந்துருவான். ஸோ எப்பயுமே நல்லா பாருங்கள், பிஃபோர் மேக்கிங் லோஸ், இங்கே பாருங்களேன், இந்த லோஸை அவன் வந்து ஒரு லோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணோடனே அங்கேருந்து ஏதாவது ரிஜெக்ஷன் பிளாக்கோ எதுலேயோ பட்டானா வேகமாக ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லிக்கில் தான் வேகமாக வருவான். ஸோ ஃபார் மீ இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கில் கிடையாது, இந்த ரிஜெக்ஷனில் சூப்பராக ட்ரேட் ஆனவன். ஓகேங்களா? ட்ரேட் ஆகிட்டு ஸ்டில் இஸ் ஹோல்டிங் இன்சைடு. ஓகேங்களா? இது வந்து இன்சைடு ஈக்லிபிரியத்தில் தான் ப்ரைஸ் வந்து ஹோல்டிங். ஓகேவா? கிடையாது, ப்ரைஸ் ஹோல்டிங் இன்சைடு 50% தான் ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டெய்லியோட ரிஜெக்ஷன் வீக்குள்ளே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்த இடத்துல ஓகே சிஎஃப்டியில் காட்டாது, பட் வி ஹாவ் அ ஹியூஜ் வால்யூம் இம்பேலன்ஸ் ஹியர். ஓகேவா? ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லுக் அட் திஸ் ரிஜெக்ஷன் விக்கு. நான் வந்து இந்த பை சைடு ரிஜெக்ஷன் விக் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து இங்கே வரைக்கும் கூட ப்ரைஸ் போயிட்டு வரலாம். வாட் யூ கால்டு இந்த இது வரைக்கும் கூட போயிட்டு ப்ரைஸு அங்கேருந்து கூட என்ன பண்ணலாம், ப்ரைஸு ஃபால் ஆகலாம். ஓகேவா? தேர்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி. டெய்லி 4 ஹவர்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எதுக்கு? NAS 100க்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது லுக் அட் ஹியர், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு, பியூட்டிஃபுல் இம்பேலன்ஸு. ஸோ இங்கே பாருங்கள் 1 ஹவரில் பியூட்டிஃபுல் வி ஹாவ் ஃபென்டாஸ்டிக் எஃப்இஜி. ஸோ ஈக்லிபிரியத்தில் தான் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் இஸ் நியர் பை தட். ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது, we got our change in the state of delivery, market structure shift in 1 hour. So which is the last up close candle in the swing layer break பண்ணுறதுக்கு முன்னாடி. yes, this the one. அப்போது இதை வந்து நான் என்னவா கால் பண்ணுவேன்னா, யூ கேன் கால் இட் as a order block or I will call it as a propulsion block. ஸோ இந்த propulsion block வந்து ப்ராப்பராக இருக்குது, அதனால் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ். ஓகேவா? ஸோ இதுதான் NAS 100ல் நான் வந்து எதிர்பார்க்குறது. ஓகே, ஸோ லெட்ஸ் see. இதான் NAS 100ஓட என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஸ்டில் திஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுக்கணும். இந்த லோஸ் எடுத்தால் இன்னும் பியூட்டிஃபுல். ஓகேவா? ஏன்னா ரேட் கட் நடந்த உடனே எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, அதான் ரேட் கட் நடந்துருச்சே, இன்னும் 1% ரேட் கட் இருக்கே, அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மேலே தானே போகணும். எஸ், அஃப்கோர்ஸ் மேலே தான் போகணும். பட் ஸ்டில் இது வந்து போகிறதுக்கு இன்னும் வேலை, டிரான்சிஷன் மொமெண்டம் மாறும். அதனால் ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட அப்டேட். வேறு ஸோ ரீசெண்ட்லி ஐ எம் வாட்சிங் USD செஃப். ஓகேவா? USD செஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ டெய்லி
யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டெய்லி கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கேன், இதை போய் நல்லா இருக்கானே நினைக்காதீங்க. எனக்கு டெய்லியில் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேண்டில்ஸ் வைக்கிறான் பாருங்கள். ஒன் டே கேண்டில்ஸ் எல்லாம், டெய்லி கேண்டில்ஸ் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக வைக்கிறான். ஈவன் தீஸ் கேண்டில்ஸ், இந்த மாதிரி கன்சாலிடேஷன் கேண்டில்ஸ் கூட எனக்கு வந்து லோ டைம் ஃப்ரேமில் நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இதை ரொம்ப அதிகமாக பார்க்குறேன். ஸோ இது வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து லைக் ஒரு சாம்பிள் காட்டவா? இல்லை கொஞ்சம் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும் சிஎஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது. இட்ஸ் ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து எல்லா ஸ்ட்ரக்சரும் லண்டன்லையாக இருக்கட்டும், நியூயார்க்லையாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் பிரேக் எல்லாமே. இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஹிண்ட்டு கொடுக்குறதா இருந்தால், யாராவது யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்படியே டிட்டோ ரிவர்சல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே யூரோ யூஎஸ்டி தான். நான் வேணா காட்டவா? அப்படியே இன்வெர்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவரில் வைக்கிறேன். யூ கேன் சி திஸ் இஸ் அப்படியே வந்து யூரோ யூஎஸ்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? டெய்லியில் பார்த்தீங்கனாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இது யூரோ யூஎஸ்டி தான். ஓகேவா? யூரோ யூஎஸ்டி மாதிரியே பாருங்கள், அந்த 17 அன்னைக்கு நியூஸ் வீக் இருந்திருக்கும். ஓகேவா? மேலே போயிட்டு கீழே வர்றது எல்லாமே யூரோ யூஎஸ்டியோட அப்படியே டிட்டோ காப்பி தான் இவன். ஓகேங்களா? ஸோ அதனால் அப்படியே ஆப்போசிட்டில் இருப்பான். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் டெய்லி ப்ரீமியம் எஃப்இஜி ப்ரைஸ் ட்ரேட் ஆகணும், பட் ப்ரைஸ் கன்சாலிடேட்டிங். ஓகேவா? வீக்லியில் நான் சொல்லியிருப்பேன் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை வந்து ஸ்வீப் பண்ணணும்னு. ஸோ இது என்னோட லாங் டேர்ம் பயாஸ். ஸோ பார்ப்போம் ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு. குவார்ட்டர்லி ஷிஃப்ட்டு எல்லாமே வந்து செல் சைடுக்கு தான் இருக்குது. ப்ரைஸ் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு கீழே வந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் கன்சாலிடேட் ஆகிறான்னா இட்ஸ் எ ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ இன்னும் கொஞ்சம் வால்யூம் குறைஞ்சதுக்கப்புறம் ஜனவரியிலேருந்து இது நல்லாயிருக்கும். ஸோ வந்து நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஜனவரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், ஃப்ரம் ஜனவரி ஃபஸ்ட் வீக் பாருங்கள், ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கு ஆரம்பித்த செல்லு தான். ஓகேவா? டில் டிசம்பர் லுக் அட் இயர் ஹியூஜ் செல் ஆஃப். இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரி இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கும். ஏன்னா இவன் ஒரு ஸ்விங் மேக் பண்ணான்னா பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக டெய்லியில் ஒரு ஸ்விங்கு, ஹை லோ ஹை சூப்பராக இருக்குது. அப்போது ஒரு லாங் டேர்ம் பயாஸில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான், லாஸ்ட் 3 மந்த்ஸாக. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேருந்து அவன் வெளியே வந்துடுவான். கேடு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். ஸோ அதனால் கேடை வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க ட்ரேட் பண்ண. பட் இட்ஸ் ஓகே, ஏதாவது பிடிஎஃப் ஏதாவது உங்களுக்கு வந்து PO3 மற்றபடி வேறு ஏதாவது கிடச்சிச்சின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஐ எம் நாட் ட்ரேடிங் ஏயுடி, பட் ஏயுடி இன்னும் என்னை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ ஐ எம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் திஸ். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து பயங்கரமாக கன்சால்டேட் ஆகிட்டுருக்கு. அதால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, வீக்லியில் என்னுடைய ஃபோர்காஸ்ட் அவ்வளோதான். நான் வந்து ஓகே, பிட்காயினை பற்றி ஒரே ஒரு வார்த்தை பேசிடுவோம். ஸோ பிட்காயின் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ இந்த பிரேக்கர், ஸோ இங்கேருந்து தான் ரிவர்ஸ் சைக்கிளில் வரணும். இந்த எஃப்இஜி ஸ்டில் வேலிட், திஸ் டெய்லி எஃப்இஜி. இந்த பாருங்கள், இந்த எஃப்இஜிக்குள்ளே தான் ஸ்டைல் இது ப்ரைஸ் வந்து இந்த வீக்லி எஃப்இஜிக்குள்ளே தான் இன்னும் ஸ்டே ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் ஒன்று லோவுக்கு வருது, ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுது. ஸோ இப்போ வந்து ஜப்பான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரேட்டை. ஸோ அதனால் வந்து இன்னும் இப்போ கடன் வாங்கினவங்கெல்லாம் வந்து ப்ரைஸை வந்து மறுபடியும் கடனை அடைச்சிட்டு திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக 0.75க்கு கடன் வாங்கிட்டு வருவாங்க. பட் நல்லா கேட்டுக்கோங்க, 4.25 யூஎஸ் ஃபெட்ருக்கு கொடுத்து அவங்க வந்து அழகாக வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அவன் வந்து 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிட்டாங்க. அனதர் 1% குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் மினிமம் 3 to 3.25 தான் வந்து ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். 3.25 இருக்கிறது நல்லது. ஸோ 3.25 வரைக்கும் வருதுன்னா யாருமே கொண்டு போய் அங்கே கொடுக்க போகிறதில்ல, இசிபிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இசிபி 2.5 சம்திங் கொடுக்குது, அங்கே வந்து இன்னும் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து டிரான்சிஷன்ஸ் வந்து அடுத்த சப்போர்ட்டிவ் பேராக வந்து அவங்க எதிர்பார்க்குறது வந்து யூரோவை தான், வந்து அந்த கரன்சியை தான் வச்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த டிரான்சிஷன் நடக்கிற வரைக்கும் பிட்காயின்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ பிட்காயின் வில் மேக் அனதர் லோ. இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு, ஓகேவா, இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இ வில் கம் பேக் ஹியர். ஸோ 60 to 70,000 இஸ் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ரிவர்சல். இங்கேருந்து இதுக்கப்புறம் ரிவர்சல் நடக்கலாம். ஸோ அது வரைக்குமே ப்ரைஸு கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா அந்த மொமெண்டம் அத்தனையுமே ஃபேக்கு தான், திரும்பவும் கீழே வரும். அதனால் ப்ரைஸ் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தட்ஸ் இட் ஃபார் த வீக்லி பயாஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். எனி டவுட்?